நாடோடி மன்னன் திரைப்படம் மக்கள் திலகத்தை ஒரு புரட்சி தலைவராக மாற்றின திரைப்படம்னே சொல்லலாம். அரசியல் சினிமாவிலையும் தான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் ப்ரூவ் பண்ண ஒரு திரைப்படம். ஆனால் அவருக்கு அது ரேஸில் கிடைச்சிடல. இந்த படத்தை இயக்குவதாக இருந்த ராம்நாத் அவர்கள் வந்து இறந்துட்டதன் காரணமாக தான் எம்ஜிஆர் இந்த படத்தை வந்து இயக்குறாங்க. ஆனால் தான் இயக்கிற முதல் படம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி ஒவ்வொரு சீனையும் பல டேக் எடுத்து எடுக்கிறாரு. இதனால கடுப்பான பானுமதி அம்மா நீங்கள் டைரக்ஷன் பண்ணவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அம்மா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம் நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி விலகுறாங்க. எம்ஜிஆரும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை மாத்துறாரு. இது தாண்டி இந்த படத்தில் வர இந்த இரட்டை வேட காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே சவால் விட்டுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக வந்து எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு எடிட்டிங்னே தெரியாது. அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இதே மாதிரி இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லி வாகினி ஸ்டுடியோ சேர்ந்த நம்ம நாகிரெட்டி அவர்களும் தன்னுடைய ஸ்டுடியோ பயன்படுத்தி மாதிரி சொல்றாரு. ஜெமினி எஸ் வாசனும் தன்னுடைய கருவிகளை கொடுத்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, காண்பதில் தான் இன்பம் என் தோழா, காண்பதில் தான் இன்பம்